வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இப்போ நம்ம பிஜிடிஆர்பியில் கெமிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். அதில் யூனிட் 4 என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் ரூல், கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன டீட்டெயில்டு என்னங்கிறது பார்க்கலாம். கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் அதோட கான்செப்ட்ஸு, பேசிக் டெர்மினாலஜிஸ், 3 லாஸ் ப்ளஸ் 0th லா, இது எல்லாமே வந்து தெர்மோகெமிஸ்ட்ரி, இதெல்லாமே வந்து யூனிட் 3ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன, இந்த யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸ் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸில் நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கெமிக்கல் பொட்டென்ஷியல். ஓகேவா? இந்த கெமிக்கல் பொட்டென்ஷியலோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸோட டெஃபினிஷன், இதெல்லாம் தான் மெயினாக வந்து இதில் பார்ப்போம். உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் ரிப்பீட்டடாக இதுலேருந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வந்துடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் கிப்ஸ் டியூஹாம் ஈக்குவேஷன், இதுவுமே வந்து 2 இயர்ஸ்க்கு ஒரு தரம், இல்லைனா வந்து 1 இயர்க்கு ஒரு தரமே வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஷின் வருது. கிப்ஸ் டியூஹாம் ஈக்குவேஷன் ஜஸ்ட் அதுனா என்ன அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த கொஷின் வருது. இதுவுமே 2-3 இயர்ஸ்க்கு ஒரு தரம் வந்து ரிப்பீட் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்ஷியல் மோலார் குவான்டிட்டிஸ், இது வந்து என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து இந்த யூனிட்டில் இருக்குது. தென் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ரியல் கேஸஸில் ஃபியூகாசிட்டி இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிஜிடிஆர்பியில் இருக்கட்டும், இல்லை வந்து சிஎஸ்ஏஆர் எக்ஸாமாக இருக்கட்டும், இது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? டெஃபினிஷன் கேட்குறாங்க, இல்லைனா வந்து அதோட கான்செப்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா வந்து லைக் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் வந்து ஃபியூகாசிட்டி என்னவாக இருக்கும், ஃபார் சாலிட், ஃபார் லிக்விட், ஃபார் கேஸ், இந்த மாதிரி சொல்லி கொஷின்ஸ் வருது. ஸோ இதில் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு. இதில் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபியூகாசிட்டி பை 2 மெத்தட்ஸ், கிராஃபிக்கல் மெத்தட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மெத்தட், இது ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இதில் வந்து நீங்கள் டெரிவேஷன் எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனல் ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதெல்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க, சொல்லித்தரேன், படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஒரு தனியாக நோட் போட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருங்க. ஓகேவா? லைக் பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரெப்ரசன்டேஷன், ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன், அதை எழுதிட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும், பார்ஷியல் மோலார் வால்யூம் கேட்டாலும் எழுதலாம், என்ட்ரோபி கேட்டாலும் எழுதலாம், ஃப்ரீ எனர்ஜி கேட்டாலும் எழுதலாம். ஓகேவா? பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜி தான் கெமிக்கல் பொட்டென்ஷியல். அதே போல் கெமிக்கல் பொட்டென்ஷியலில் வந்து அது டிட்டர்மினேஷனுக்கு வந்து அந்த மெத்தடாலஜி வந்து எப்படி போகணுங்கிறது மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சும்மா போர் அடிக்கும் போது அந்த நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரீகால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம் அப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் மெத்தட், இது ரெண்டும். அதுக்கப்புறம் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபியூகாசிட்டி ஆன் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் காம்போசிஷன். ஸோ கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் இந்த பார்ட்டில் இருந்து கண்டிப்பாக 2 கொஷின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த டெஃபினேஷன், கான்செப்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இதில் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் மிக்சர்ஸில் ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு நீங்கள் இது இங்கேயும் படிப்பீங்க, டிபை ஹக்கல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலையும் இது படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதை கோரிலேட் பண்ணிக்கலாம், ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் என்னங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற கான்செப்ட்ஸ். ஓகே? ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வருது. நீங்கள் வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது நான் வந்து யூனிட் கவர் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அகெயின் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக், போத் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், சிஎஸ்ஆராக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு கொஷினாவது வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கணும், என்ன வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்க்கும் கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷபிள், நான் டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ், இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது டெஃபினிஷன்னா என்ன, இதான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அசம்பிளிஸ், ஆன்சாம்பிள்ஸ், கேனானிக்கல் பார்ட்டிகல்ஸ், இதிலேருந்து ஒரு கொஷின். இது வந்து ரொம்ப ரேராக வருது, பட் லைக் ரிப்பீட்டட் இன் த சென்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஒரு தரம், 2 இயர்ஸ்க்கு ஒரு தரம், அந்த மாதிரி இதில் ஒரு கொஷின் வருது. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து நம்மளால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியாது, இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து மேக்ஸ்வெல் போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இந்த போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் போஸ் ஐன்ஸ்டீன் அண்ட் ஃபெர்மி டிராக். ஓகேவா? ஸோ அந்த ஃபெர்மி
இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இது எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் மெயினாக இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, போசானுக்கு எக்ஸாம்பிள் இல்லைனா இந்த இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகளோ கொடுத்துட்டு இது வந்து எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சார்ந்தது, மேக்ஸ்வெல்லானா, போசானா, ஃபெர்மியானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் தரவாக ஞாபகம் வச்சுட்டா போதும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக் டெரிவேஷன், அந்த டெரிவேஷன் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அந்த யூனிட் கவர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். அண்ட் அப்ளிகேஷன். ஸோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், அனதர் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஓகேவா? ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேசஸில் வந்து உங்களுக்கு டெரிவேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் வைஸும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஷின் வைஸும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனில் ஒரு பார்ட் வந்து நீங்கள் கைனடிக்ஸில் வந்து படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படி மிச்ச தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸோட ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். டெரிவேஷன் ஜஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? டெரிவேஷன்லேருந்து இந்த கொஷின்ஸ் மேக்ஸிமம் வரதில்ல. எக்ஸ்பிரஷன் தான், ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தான் வருது. ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ இது எப்படி எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட் போட்டுக்கோங்க. நோட்டில் வந்து இப்போது இந்த யூனிட் படிக்க போகிறீங்க அப்படின்னா கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு லைன் எழுதிட்டு, இல்லை அந்த ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். அதை எழுதி வச்சுட்டு படிக்க எழுதி வச்சுட்டு அதுக்கான கொஷின்ஸும் அங்கங்கே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் நல்லா தரோவாக உங்களுக்கு மண்டையில் பதிஞ்சிரும். அந்த நோட்டில் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த யூனிட் பிடிக்கல, நான் வேறு யூனிட் போகிறேன் அப்படிங்கும் போது வேறு யூனிட் எடுத்துகிட்டு நீங்கள் படிப்பீங்க, நோட் டவுன் பண்ணுவீங்க. அப்போ அந்த கேப் இருக்கும் இல்லையா? ஸோ ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஏற்கனவே எழுதின அந்த பாயிண்ட்ஸை மட்டும் திருப்பி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரிப்பீட்டடாக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அந்த கொஷின் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்ட் ஆன்சரை பிக் பண்ணும். ஸோ இப்போலாம் என்ன கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, கொஷின்ஸ் கேட்டுறாங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்து பிக் பண்ணுறது தான் நம்ம வந்து தடுமாறுவோம். ஸோ நம்ம ஆன்சர்ஸ் எப்படி பிக் பண்ணோன்னா, உங்களுக்கு அந்த கொஷின் பார்த்து லைக் வாட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி என்னங்கிறது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதை முதல்ல எங்கேயாவது லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு எந்த ஆன்சர் சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. ஏன்னா வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடாக கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் வந்து ஒன்று மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவங்க கொடுக்குற அந்த கால்குலேஷன் போடுறதுக்கு பேப்பர் கொடுப்பாங்களா, அதில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத எழுதிடுங்க. எழுதிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்கள் வந்து, ஏன்னா இது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். லைக் வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் அதை உட்காந்து ஒன்று வேணா இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமா சர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது டைம் வந்து அது லேப்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் டக்குன்னு அந்த மைண்டில் வரும்போது அந்த கொஷின் பார்க்கும்போது அதை எழுதிட்டிங்கன்னா அந்த பேப்பரில் அதை வச்சு நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ தென் கால்குலேஷன் ஃபார் மாடல் சிஸ்டம். ஸோ மெயினாக வந்து மோனோஅட்டாமிக், டயட்டாமிக். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த பார்ட் ஆஃப் யூனிட் வந்து கண்டிப்பாக 2 கொஷின் 3 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்னால் சிஎஸ்ஐஆருக்கு பிடிச்ச டாபிக். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வருது. ஓகேவா? பிஜிடிஆர்பியும் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் கொஷின்ஸ் மேக்ஸிமம் ரொம்ப ரேராக இருக்கும். இப்போலாம் வந்து ரீசெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இது வந்து ரொம்ப கஷ்டம், ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிலாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். நான் சொல்லி கொடுக்குறது வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு நோட் போட்டு இல்லை நீட்டாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை ஒரு எக்ஸாமுக்கு 2 டேஸ் முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி உட்காந்து கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ரூல். ஸோ ஃபேஸ் ரூல் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. எகெயின் இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் என்ன சிஸ்டம் அவங்க கொடுத்தாலும் நீங்கள் படிக்கவே இல்லை, நான் வாட்டர் சிஸ்டம் தாண்டி வேறு ஏதோ சிஸ்டம், ஒரு சல்ஃபர் சிஸ்டம் கொடுக்குறாங்க, அதில் ஏதோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். அந்த கொஷின் என்ன,
அந்த சிஸ்டமில் அந்த கொஷின் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டயக்ராம்லேயோ இல்லை வந்து அந்த கொஷின்லையோ ஆன்சர் இருக்கான்னு பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் வாட்டர் சிஸ்டம் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து சப்போஸ் வேறு சிஸ்டம்லேருந்து கொஷின் வந்தால் நான் என்ன பண்ணுறது நீங்கள் பயப்படவே வேணாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது டெஃபினேஷன், பேசிக் டெஃபினேஷன், ஃபேஸு, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க இந்த சிஸ்டமில் இருந்தால் காம்பனண்ட் என்னங்கிறது கேட்கணும் அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஏதாவது ஒரு சிஸ்டம் கொடுத்து உங்களுக்கு காம்பனண்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஸோ ஃபேஸ் ரூல் யூஸ் பண்ணி டக்குன்னு காம்பனண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து 1 காம்பனண்ட் சிஸ்டமும் 2 காம்பனண்ட் சிஸ்டமும் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 காம்பனண்ட் சிஸ்டமில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வாட்டர் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் நல்லா தரோவாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். அந்த ஃபேஸ் டயக்ராம் ஃபார் வாட்டர் சிஸ்டம், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்டில் என்ன இருக்குது, எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், காம்பனன்ட்ஸ், ஃபேஸ், அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணும்போது அந்த டயக்ராம் போட்டு இந்த இடத்துல இத்தனை ஃபேஸு, இத்தனை காம்பனண்ட், இத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அவ்வளோதான். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் டெஃபினேஷன் ஃபார் ட்ரிபிள் பாயிண்ட்? ஓகேவா? ஸோ இது மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் வந்து கான்செப்ட் வைஸும் கொஷின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா கரெக்டாக அது என்னங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் 2 காம்பனண்ட் சிஸ்டமில் வந்து ரெடியூஸ்டு ஃபேஸ் ரூல். ஸோ ஃபேஸ் ரூல் வந்து சேஞ்ச் ஆகும் 2 காம்பனண்ட் சிஸ்டம்ங்கும் போது. ஸோ அது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு மாதிரி லைக் f is equal to c minus p plus 2 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியும். அப்படின்னா அதை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவன் டேரெக்டாக f is equal to c minus p plus 2ன்னு கொடுக்க மாட்டான். சப்போஸ் f plus p என்னங்கிறத கேட்பான், இல்லை f plus c என்னங்கிறது கேட்பான், இல்லை f minus c என்னங்கிறது கேட்பான். ஸோ நீங்கள் பேசிக் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் வந்து யூட்டெட்டிக் சிஸ்டம்ஸ். யூட்டெட்டிக்கில் வந்து யூட்டெட்டிக் டெம்பரேச்சர், காம்போசிஷன், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து லெட் சில்வர் சிஸ்டம் தான். ஸோ லெட் சில்வர் சிஸ்டம் நீங்கள் நல்லாவே படிச்சிட்டிங்க போதும். கான்க்ருவன்ட் அண்ட் இன்கான்க்ருவன்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் அடுத்த சிஸ்டமில் வந்து 2 காம்பனண்ட் சிஸ்டமில். ஸோ கான்க்ருவன்ட் மெல்ட்டிங் பாயிண்ட், இன்கான்க்ருவன்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் ரெண்டுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் சிஸ்டம், சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ரெண்டு சிஸ்டமும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த ஃபேஸ் டயக்ராமில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த டயக்ராம் போட்டு அதிலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எகெயின் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அந்த ஃபேஸ் ரூலில். அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் சொல்யூஷன் டெம்பரேச்சர். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கீங்க, தியரியாக படிச்சிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபீனால் வாட்டர் சிஸ்டம் தான். ஸோ ஃபீனால் வாட்டர் சிஸ்டமில் இதில் மெயினாக உங்களுக்கு அப்பர் கிரிட்டிக்கல் சொல்யூஷன் டெம்பரேச்சர்னா என்ன, லோவர் கிரிட்டிக்கல் சொல்யூஷன் டெம்பரேச்சர்னா என்ன, ரெண்டு டெஃபினேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாம் ஃபினால் வாட்டர் சிஸ்டம்லேருந்து எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, இவ்வளோ தான். தென் இதெல்லாம் வந்து ஃபேஸ் ரூல். தென் ஹென்ரிஸ் லா, ரவுல்ஸ் லா, நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா. ஸோ இது எல்லாமே வந்து சொல்யூஷன் பேஸ் பண்ணி வர்றது. ஸோ ஹென்ரிஸ் லானா என்ன, ரவுல்ஸ் லானா என்ன, அது முடிஞ்ச டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் டெஃபினேஷன் நீங்களாவே எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா. எகெயின் நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லானா என்ன, அது எங்கே அப்ளிகபிள் ஆகுது, அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். தென் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், பாக்ஸ் ப்ராசஸ். ஸோ இது நாலும் வந்து நீங்கள் அதோட பேசிக் பிரின்சிபல் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களால் ஈஸியாக எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட்டில். ஸோ ஃபேஸ் ரூல் வந்து கண்டிப்பாக சிஎஸ்ஐஆரில் எல்லா டைமும் கேட்டுகிட்டே இருக்கான். அதே போல் பிஜிடிஆர்பிலுமே வந்து கொஷின்ஸ் ரெகுலராக வருது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் இல்லை 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக வருது. நீங்கள் வந்து ஈஸியாக அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி கீ பாயிண்ட்ஸாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு நோட்டில், அதுதான் உங்களுக்கு கடைசியாக ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? உட்காந்து எந்த டெரிவேஷனும் உட்காந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைன். தென் த லாஸ்ட் ஒன் இஸ் கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். ஸோ கொலாய்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டெபிலிட்டி, ப்ராப்பர்ட்டிஸ், கோல்ட் நம்பர், இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஸோ மெயினாக வந்து இதில் எக்ஸாம்பிள்ஸாக நிறைய கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சிட்டிங்க, அவங்க கேட்குற சிஸ்டமில் நீங்கள் என்ன எக்ஸாம்பிளுங்கிறத ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸுங்கிறதுனால அப்சார்ப்ஷன் தியரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஓகே. ஸோ நான் 6 டைப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எத்தனை டைப்பு. ஸோ ஜஸ்ட் அந்த டைப்லேருந்து கொஷின்ஸ்க்கு இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அது வந்து சிஎஸ்ஆராக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வருது.
ஓகேவா? டைரக்ட்டா வந்து ஃப்ராண்டலிச்லேருந்து கேட்குறாங்க, லாங்மியர்லேருந்து கேட்குறாங்க, ப்ராப்ளமாக கேட்குறாங்க. ஓகேவா? இல்லைனா வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நல்லா தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் படிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்னுமே நல்லா வந்து கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃப்ராண்டலிச், லாங்மியர், சிஎஸ்சிஆர் பொறுத்த வரைக்கும் பெட்டும் வந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு வந்து பெட் வந்து இல்லை. அது ஜஸ்ட் என்னங்கிறத ஒரு லைன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அப்சார்ப்ஷனுங்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். ஸோ கெட்டாலிசிஸில் வந்து ஹோமோஜீனியஸ் இருக்குது, ஹெட்ரோஜீனியஸ் இருக்குது. ஹெட்ரோஜீனியஸ் கெட்டாலிசிஸ் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அப்சார்ப்ஷன் தான். ஸோ அதனால் வந்து அப்சார்ப்ஷன் தியரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் ஹெட்ரோஜீனியஸ் கெட்டாலிசிஸ் இங்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ நான் வந்து யூனிட் நடத்தும் போது உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிக்கணுங்கிறதுலாம் சொல்கிறேன். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸ், அதாவது பிஜிடிஆர்பியில் இருக்கட்டும், சிஎஸ்ஐஆரில் இருந்த கொஷின்ஸ் இருக்கட்டும். ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அங்கே ஈஸியாக வந்து அந்த கான்செப்ட் மனசில் பதியும். ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? எகெயின் நான் சொல்கிறது தான், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ சிலபஸ் இருக்குது, பிஜிடிஆர்பி இவ்வளோ பெரிய சிலபஸ் கொண்டு வந்து கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து எம்எஸ்சியில் படித்தது தான். யூஜி லெவல், பிஜி லெவல் தான். ஸோ அதனால் புதுசாக உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அது ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒரு 1 ஹவர் உட்காந்து கிளாஸை நீட்டாக கவனித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது புரிஞ்சிடும், ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ரிமெம்பரிங் அண்ட் தென் ரைட்டிங். கண்டிப்பாக ரைட்டிங். பிகாஸ் ஒரு தூரம் எழுதுனா இட் இஸ் ஈக்குவலன் டு ஸ்டடியிங் 100 டைம்ஸ். ஸோ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எழுதும் போது ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். படிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்ற எழுதும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளாஸை பார்த்தோ, வீடியோ பார்த்தோ, இல்லை ஒரு புக்கை பார்த்தோ நீங்கள் எழுதுவீங்க. கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் மனசில் அது பதிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் கிளாஸை கவனிக்கிறீங்க, இன்னும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரிப்பீட்டடாக கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் கிளாஸ் கவனிக்கும் போதே நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக தரோ பண்ணிக்கலாம். ஓகே. திரும்பி உட்காந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணால் போதும். அந்த மாதிரியான டாபிக் தான் இந்த யூனிட். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ரொம்ப ஈஸியாக அழகாக படிக்கலாம். என்னோட சேர்ந்து படிச்சிருங்க. நான் கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அதை வந்து புரியும். அந்த புரியிறத நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நம்ம அடுத்தது டாப்பிக்குள்ளே போய்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.